விஜய் அவர் முதலமைச்சராக ஆகக்கூடாது அப்படின்னு இரவோடு இரவாக தூங்காம உட்காந்து ஸ்டாலின் அவர்கள் யோசிச்சிருப்பாரு போல இருக்கு. ஸோ அதனால இப்போ விஜய் அவரை பழிக்கு பழி வாங்குறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு இப்போ ஸ்டாலின் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மோசமான கேவலமான ஒரு திட்டத்தை விஜய் அவருக்கு எதிராக அவர் முதலமைச்சர் ஆகாம அவரை தடுக்கிறதுக்காக ஒரு திட்டத்தை தற்போது ஸ்டாலின் அவர் கையில் எடுத்திருக்காரு. ஸோ ஸ்டாலின் அவர் மட்டும் இதை செஞ்சு முடிச்சாரு அப்படின்னா உண்மையாகவே விஜய் அவர் முதலமைச்சர் ஆக முடியாது. அதுக்கு நேர்மாறாக எடப்பாடி பழனிசாமி அவர் நிச்சயமாக முதலமைச்சர் ஆக முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மோசமான கேவலமான செயலை தான் இப்போ ஸ்டாலின் அவர்கள் தன்னை வீழ்த்திய விஜய் அவரை பழிவாங்கிறதுக்காக இந்த திட்டத்தை அவர் கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு இப்போ நேற்று இரவில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த தகவல்கள் திமுக தரப்பு திமுக உடன்பிறப்புகள் அவங்க எல்லாருக்கிட்டையுமே இருந்து வெளிவரக்கூடிய தகவல்களாக இருக்கு. ஸோ இந்த விஷயத்த முழுசாக கேட்குறப்ப நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் தொண்டர்கள் ரசிகர்கள் ஏன் விஜய் அவருக்கே கூட இந்த விஷயத்தை கேட்குறப்ப ரொம்ப பெரிய அதிர்ச்சி நிச்சயமாக ஏற்படலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மோசமான செயலில் இப்போ ஸ்டாலின் அவர் இறங்க இருக்காரு. அது என்ன என்ன செஞ்சு அவர் விஜய் அவரை முதலமைச்சர் ஆக விடாமல் தடுத்து எடப்பாடி அவரை முதலமைச்சர் ஆக்க போகிறாரு. ஸோ இது சாத்தியமாக எப்படி இதை செய்ய போகிறாங்க அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இப்போது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் பதட்டம் அடையாமலேயும் பாருங்கள். ஸோ நேற்று நம்ம தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கை நடந்து விறுவிறுப்பாக நடந்து முடிஞ்சுது. சத்தியமாக கருத்து கணிப்பு, அதுக்கப்புறமா எக்ஸிட் போல், இப்படி எல்லா கருத்து கணிப்பையுமே தூள் தூளாக உடைச்சி விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 107 தொகுதியில் தனிச்சையாக எந்த ஒரு கூட்டணியுமே இல்லாமல் விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு தனி மனிதனுக்காக விழுந்த ஓட்டு அப்படிங்கிறத மட்டுமே எடுத்துக்கிட்டு 107 இடத்துல விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். ஸோ விஜய் அவர்கள் அதிகப்படியான இடத்துல அவர் ஜெயிச்சிருந்தாலுமே ஆட்சி அமைக்கிறதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 118 இடங்கள் ஜெயிச்சே ஆகணும். ஸோ அப்படி ஜெயிச்சாதான் தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்க முடியும். அதுக்கு விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 11 சீட் கண்டிப்பாக கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்காக விஜய் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த 234 தொகுதிகளில் மற்ற கட்சி கூட கூட்டணி வச்சுருந்தவங்க யார் வேணாலும் ஆதரவு கொடுத்தா நிச்சயமாக விஜய் அவர்கள் அந்த 11 இடத்துக்கு ஆதரவு கொடுத்தா போதும், விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகலாம், ஆட்சியும் அமைக்க முடியும். ஸோ இதுக்காக நேற்று சாயந்தரமே பார்த்தீங்கன்னா விஜய் அவர் லீடிங்கில் வராரு. கண்டிப்பாக அவருக்கு ஒரு சில சீட் இடங்கள் தேவைப்படுது. அப்படிங்கிறப்ப உடனே பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர் ஏற்கனவே முதல் ஆளாக ஃபோன் போட்டு விஜய் அவர்கிட்ட பேசிட்டாரு. நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரோம் அப்படிங்கிற அந்த பேச்சுவார்த்தையை ராகுல் காந்தி நடத்திட்டாரு. ஸோ ராகுல் காந்தி மட்டும் கிடையாது, திமுக கட்சிக்கு உள்ளே இருக்கிற விடுதலை சிறுத்தை, முஸ்லீம் லீக் கட்சி, இப்படி இவங்க எல்லாருமே மாற்றி மாற்றி விஜய் அவருக்கு ஃபோன் போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த பரபரப்பான சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர் அவரே பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த கொளத்தூர் தொகுதியில் மண்ணை கவுறாரு. ஸோ இதுதான் என்னமோ தெரில, ஸ்டாலின் அவருக்கு கண்டிப்பாக நம்ம விஜய் அவரை பழி வாங்கியே ஆகணும், என்னையே நீ தோக்கடிச்சிட்டியா அப்படிங்கிற அந்த கோபத்தை தூண்டி விட்டுருக்கு போல இருக்கு. ஸோ இதனால் தனி பெரும்பான்மை விஜய் அவரால் எடுக்க முடியல. அப்படிங்கிறதால தன்னுடைய கூட்டணிக்கு உள்ளே இருக்கிற அந்த விடுதலை சிறுத்தை, காங்கிரஸ், இன்னும் முஸ்லீம் லீக், இவங்க எல்லார்கிட்டையுமே நீங்கள் விஜய் அவருடைய அந்த கூட்டணிக்கு உள்ளே போகாதீங்க, நீங்கள் மந்திரி ஆகணும், உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் தானே பங்கு வேணும், அதை நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு அந்த பேச்சு வாக்குறுதியை பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் அவங்களுக்கு தந்திருக்காரு. அதே போல் நேற்று இரவோடு இரவாக பார்த்தீங்கன்னா அதிமுக கட்சியினர்கள் அவங்க கிட்ட சேகர் பாபு, அதுக்கப்புறமா இன்னும் அந்த செந்தில் பாலாஜி, இவங்க எல்லாரையும் வச்சு, ஏன்னா இவங்க எல்லாருமே முன்னாள் அதிமுக விட்டு வெளியே வந்த நபர்கள், இவங்க எல்லாரையும் வச்சு பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காரு ஸ்டாலின். அது என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னா கிட்டத்தட்ட அதிமுக கட்சி பார்த்தீங்கன்னா ஒரு 50+ இடத்துல அவங்க ஜெயிச்சிருக்காங்க. கூட்டணி கட்சிகளோட சேர்த்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50+ இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. அதே போல் இந்த பக்கம் திமுக அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 70 இடத்துல ஜெயிக்கிறாங்க. 70+ இடம் திமுக அவங்களும் வெற்றி பெற்றிருக்காங்க, அவங்க கூட்டணி வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அதிமுக அதே போல் திமுக இவங்க 2 பேருடைய அந்த வெற்றி பெற்ற இடத்த கூட்டி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 120க்கும் அதிகமாக வருது. அதாவது ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான இடம் 118 தான். ஆனால் 121, 2 இடங்கள் ஏறக்குறைய ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு ஏற்படுற மாதிரியான இடங்கள் கிடைக்குது. ஆனால் அதிமுக திமுக 2 பேருமே எதிரி கட்சிகள், சண்டை போட்டுக்கிற கட்சிகள், இவங்க எப்படி கூட்டணி வச்சுக்க முடியும் அப்படின்னு இந்த விஷயத்த பார்க்குறப்ப உங்கள் எல்லாருக்குமே தோணலாம். ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் இறங்கி வந்திருக்காரு.
தன்னை வீழ்த்தின விஜய் அவரை பழி வாங்கியே ஆகணும். அதாவது விஜய் அவர் முதலமைச்சர் ஆகக்கூடாது. என்னை வீழ்த்தின விஜய் எப்படி முதலமைச்சர் ஆகலாம்? என்னை வீழ்த்திட்டு நீ முதலமைச்சர் ஆயிடுவியா? அப்படின்ற அந்த வைராகியம் கோபத்தில் தற்போது ஸ்டாலின் அவர்கள் முடிவு எடுத்திருக்காரு. அதாவது எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் எதுலேயுமே பங்கு வேண்டாம். நாங்கள் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் வெளியே இருந்து அதிமுக அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த ஆதரவை தரும். அதாவது திமுக அவங்க எந்த ஒரு டிமாண்டும் வைக்க மாட்டாங்க. எங்களுக்கு எந்த ஒரு மந்திரி பதவி வேண்டும் அப்படிங்கிறதுமையும் டிமாண்ட் வைக்க மாட்டாங்க. வேணா கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க அவங்க விஜய் பக்கம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக ஒரு சில டிமாண்ட் வேணால் வைக்கலாம். அவங்களுக்காக ஏதாச்சும் ஒரு மந்திரி பதவி ஏதோ ஒன்று போட்டு கொடுங்க. அந்த காங்கிரஸ் கட்சி, அதுக்கப்புறமா விடுதலை சிறுத்தை, அவங்க சிபிஎம், இப்படி அவங்களுக்கு ஏதாவது கொடுங்க. எங்களுக்கு திமுக கட்சி எங்களுக்கு எதுவும் வேண்டாம். நாங்கள் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் வெளியே இருந்து நாங்கள் உங்களுக்கு அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த அதிகாரத்தை, அந்த ஆதரவை நாங்கள் கொடுக்குறோம். அதிமுக ஆட்சி அமைக்கட்டும் அப்படின்னு இப்போ இந்த பேச்சுவார்த்தையை பார்த்தீங்கன்னா எடப்பாடி கிட்ட செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, முன்னாள் அதிமுக நபர்கள் இவங்களை வச்சு இந்த பேச்சுவார்த்தையை நேற்று தூங்காமல் இரவோடு இரவாக விஜய் நாளைக்கு காலையில் அவர் ஆட்சி அமைக்கக்கூடாது, விஜய் அவரை தடுத்து நிப்பாட்டியே ஆகணும். அது மட்டும் கிடையாது, தமிழகத்தை கடந்த 60 வருஷத்துக்கும் மேலாக திராவிட கட்சிகள் அவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ புதுசாக நேற்று முளைச்ச விஜய், திராவிட கட்சி இல்லாத ஒரு விஜய் எப்படி நம்ம தமிழகத்தை ஆளலாம்? ஒன்று அதிமுக திராவிட கட்சி நீங்கள் ஆளுங்க, இல்லை திமுக திராவிட கட்சி நாங்கள் ஆண்டுக்கிறோம். புதுசாக நடுவில் வர விஜய், திராவிட கட்சியாக இல்லாத விஜய் எப்படி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கலாம்? அது நடக்கக்கூடாது அப்படின்னு இப்போ அதிமுக திமுக 2 பேருமே ஒன்று சேர்ந்து ஆட்சி பெரும்பான்மையை நிரூபித்து திமுக நாங்கள் வெளியே இருந்து அதிமுகவுக்கு ஆதரவு தரோம் அப்படிங்கிற அந்த முடிவை எடுத்திருக்காங்க போல இருக்கு. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவரும் பார்த்தீங்கன்னா திமுக என்னதான் எதிரி கட்சிகளாக இருந்தாலும் அப்படியே பார்த்தீங்கன்னா தாய் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா திமுகவில் இருந்து தானே அதிமுக வந்துச்சு, அது தாய் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இணைஞ்சிடலாமா அப்படிங்கிற அந்த முடிவை எடுக்கலாமா அப்படிங்கிற நிலைமைக்கு எடப்பாடி தள்ளப்பட்டிருக்காரு. ஏன்னா தொடர்ந்து ஏற்கனவே 10 வாட்டி தோத்த எடப்பாடி அப்படின்னு அவர் எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எலெக்ஷனில் தோத்ததோடு சேர்த்து 11 தோல்வி எடப்பாடி அப்படின்னு எல்லாருமே நேற்று இருந்து கிண்டல் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படியே போச்சுன்னா நமக்கு அரசியல் எதிர்காலமே இருக்காது அப்படிங்கிற நிலைமையில் தான் இருக்கார் எடப்பாடி. ஸோ இந்த பரபரப்பான கடினமான சூழ்நிலையில் இப்போ ஸ்டாலின் அவர் வெளியே இருந்து நாங்கள் ஆதரவு தரோம், நாங்கள் இப்போ தானே ஆட்சி அமைச்சிருக்கோம், நாங்கள் எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் பங்கு வேண்டாம், நாங்கள் ஆதரவு மட்டும் அதிமுகவுக்கு தரோம், அவங்க ஆட்சி அமைக்கட்டும் அப்படின்னு இந்த பேச்சுவார்த்தையை நேற்று இரவு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் அதிமுக கூட இந்த பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காரு. ஸோ இந்த பேச்சுவார்த்தையின் முடிவு என்ன எட்டப்பட்டிருக்கு? எடப்பாடி அவர் ஒத்துக்கிட்டாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா எடப்பாடி ஒத்துக்கிட்டார்னா ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே அவங்களே காரி துப்புவாங்க எடப்பாடி அவர் மேலே. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி நிர்வாகிகள் அவங்களுடைய அந்த ஜெயிச்ச எம்எல்ஏ இன்னும் தலைமை இருக்குது, அவங்க எல்லாருக்கிட்டையுமே பேசிட்டு முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு தற்போது எடப்பாடி அவர் தள்ளப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் இப்போ வெளியாகியிருக்கு. ஸோ ஆக மொத்தம் தன்னை வீழ்த்தின விஜய் அவர் முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு விஜய் அவரை பழி வாங்கிறதுக்காக இந்த மோசமான கேவலமான அருவருக்கத்தக்க முடிவை தற்போது ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்காரு அப்படிங்கிறதான் இப்போ யாராலையுமே நம்ப முடியாத ஒரு பரபரப்பான அதிர்ச்சி தரும் தகவல்களாக இப்போ நேற்று இரவில் இருந்து வெளியாகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு வேளை நடந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாமல் போகலாம், விஜய் அவர் முதலமைச்சர் ஆக முடியாமல் கூட போகலாம். ஆனால் தமிழக மக்கள் நிச்சயமாக இந்த திமுக அதிமுக அவங்கள என்னென்னைக்குமே தமிழக மக்கள் எந்த காலத்துலையுமே மன்னிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நிச்சயமாக யாராலையுமே மறுக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸ்டாலின் அவர் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை எடப்பாடி அவர் ஏற்றுக்கிறாரா? இதனால் உச்சக்கட்ட பரபரப்பில் தான் இருக்குது இப்போதைக்கு தமிழக அரசியல். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு.